மீடியா அவர்களுக்கும் வணக்கம். ஒரு கின்னஸ் அவார்டு அப்படின்னு வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும். எனக்கு வந்து என்னன்னா என்னுடைய ப்ரோக்ராம் நல்லா வரணும். அதாவது டிஆர்பிக்காகவோ இல்லை ப்ரோக்ராம் அவார்டு இதுக்காக கிடையாது. என்னுடைய ப்ரோக்ராம் நம்ம பெஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா MM10 சொல்றது எனக்கு என்னுடைய லக்கி நம்பர். என்ன புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆக்சுவலி வந்து நாங்கள் கின்னஸ் வந்து நான் பிப்ரவரி லைவ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். பட் சஞ்சீவ் சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய தடங்கள் இருந்தது. அந்த தடங்கள் வர வர எனக்கு வந்து அது எப்படி தடங்கள் வரலாம். அப்புறம் அவங்க வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க, இப்படி பண்ணுங்க. அந்த ஆப்ஷன்லாம் வந்து எங்களோட மாநாடு மயிலாடில் சேரலை. நான் சொன்ன பண்ணால் எங்கள் பசங்களோட வச்சு கின்னஸ் சாதிக்கணும். வெளியாட்களை வச்சு நான் சாதிக்கக்கூடாது. ஒருத்தவங்க சொன்னாங்க 4500 பேர் வந்து டான்ஸ் பண்ணி கின்னஸ் அவார்ட் பண்ண, நீங்கள் அதில் 4500 ஒருத்தர் வச்சு பண்ணுங்க. நான் அதில் என்ன கின்னஸ், எனக்கு சாதனை எனக்கு தெரியல. ஸோ என் பர்ஃபார்மன்ஸை வச்சு புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி 8 மாதம் நம்ப மாட்டீங்க தூங்கலை. எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம், அவங்க 4-5 ஆப்ஷனை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து MM9 வந்து ஒரு ஃபைனலில் வந்து ஒரு 10/8 வந்து என்னுடைய ஆண்டோ மாஸ்டர் வந்து ஒரு ஃபைனலுக்கு ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சரி எம்ஏஸ் ரூம் இல்யூஷன் கொஞ்சம் பெருசாக பண்ணானே, ஆனால் இது வரைக்கும் யாருமே உலகத்தில் பண்ணல. அவருடைய பேர் தான் அந்த எம்ஏஸ் ரூம் இல்யூஷன். சரி இது பண்ண, ஆனால் நீங்கள் வந்து அது பார்க்கறதுக்கு நார்மல் ரூமாக இருக்கும், உள்ளே பார்த்தா தலை சுற்றிடும். அந்த கின்னஸ் அவங்க லேடி அவங்க ஜட்ஜ் அவங்க வரும்போதும் பார்க்கும்போதும் இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோன்னா ஒரு 10 நிமிஷம் அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, தலை சுற்றுதுன்னு. ஏன்னா எல்லாமே ஜிக்ஸாக்காக இருக்கும், ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. ஒரு பர்சன் ஷார்ட்டாக இருப்பாங்க ஒரு ஸோ இது வந்து என்னன்னா கியூபி சைஸில் 4900 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அளவு எடுத்து நூல் அளவு, அதாவது நீங்கள் இந்த கீழே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கட்டம் இருக்கும், அந்த கட்டத்தில் வந்து கொஞ்சம் நூல் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா எங்களுடைய ஷேப்பே மாறிடும். ஸோ இது வந்து என்னோட ஆர்ட் டைரக்டர் சரி, என்னோட கேமராமேன், என் எடிட்டர் அண்ட் என்னோட மெயின் கொரியோகிராஃபர்ஸ், அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் போன், லெஃப்ட் போன், பேக் போன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். சொன்ன மாதிரி இப்போ வந்தவங்க எதுக்கு பண்ணணும் இல்லை, பட் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும். MM9 வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த கின்னஸ் உடைய பேர். ஸோ அந்த கின்னஸ் புக்கில் இவங்களோட ஃபோட்டோஸ் வருதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் யார் காரணம்னா கண்டிப்பாக, ஏன்னா இப்போ வந்து ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோ வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால், நான் வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு சேனலில் கேட்கும்போது நான் சொன்னேன் எல்லா டிவிலையும் ரியாலிட்டி இருக்குது, பட் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரியாலிட்டி பண்ணால் ஏதாவது புதுசாக பண்ணணும். ஸோ நான் கேட்டதுக்கு என்னோட சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 செட்டு போட்டுட்டோம். வாட்டர் ஃபால்ஸ், டெசர்ட் அண்ட் ஏர்போர்ட் செட், ரயில்வே ஸ்டேஷன் செட்டு, பழைய பாடல்கள் செட்ஸ், கிட்டத்தட்ட 100 செட்ஸு போட்டு வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஃபயர் டான்ஸ், ரெயின் டான்ஸ், இது வரைக்கும் எந்த ரியாலிட்டிலையும் வராமல் நான் என் வழியை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் கின்னஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து காட் கிரேஸ் பிஃபோர் டே சஞ்சீவ் சொன்ன மாதிரி நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா அதில் ரிஜெக்ட் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் வந்து என் குருநாதரும் சரி, எங்கள் அப்பா அம்மா சரி, பிருந்தா சொன்னால் இது அப்பா அம்மாவுக்கு சேரணும், ஆனால் இந்த அவார்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ கீழே தான் இதை வச்சுட்டு தான் நான் அப்புறம் எடுத்துகிட்டு போனேன். ஸோ என்னோட ஃபாதர் மதருக்கு தான் இது போய் சேரும் கண்டிப்பாக. அண்ட் மெயின் என்னோட குருநாதர், ஏன்னா டான்ஸுக்கு குரு தெய்வமே ரகு மாஸ்டர் தான். ஸோ அவர் எனக்கு கொடுத்த தொழிலில் நான் செஞ்ச ஒரு இது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா சேனல் சப்போர்ட் பண்ணலன்னு நம்ம செட்டு போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேர்ல்ட் லெவலில் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ டாப் இருக்குன்னு சொல்லும் போதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் மாநாடு மயிலாடு சீசன் 10 எங்களோட வேர்ல்டு ரெக்கார்டில் இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் என்ன மாஸ்டர் வந்து ஹோட்டல்லலாம் வைக்காமல் இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரோட்டில் போனால் கலாம் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. அந்த கலாம் மாஸ்டர் எங்கே வந்ததுன்னா அந்த யூனியனில் தான் வந்தது. ஸோ அதை மறக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் மைண்டாக என்னோட அசிஸ்டன்ட் சாந்திகிட்ட சொன்னேன், நான் யூனியனில் தான் வைக்கணும். ஏன்னா வளர்ந்த இடம் சொன்ன மாதிரி எவ்வளோ ஜாம்பவார்கள் அவங்கெல்லாம் வந்து இங்கே என்னை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நடுவில் ரகு மாஸ்டர் நின்று எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த இடம் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த இடத்துல ஆடாத டான்ஸ் இல்லை. நீங்கள் நடிகர் சங்கம் ஷோ பார்த்தீங்கன்னா கமல் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, பிரபுதேவாலேருந்து இங்கே ஆடின டான்ஸ் அத்தனை கொரியோகிராஃபர்ஸுடைய கால் இங்கே பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நான் டான்சர்ஸ் யூனியனில் தான் மீட்டிங் வைக்கணும். நான் பல வருஷம் ஆச்சு இங்கே வந்து, ஆனால் இங்கே கின்னஸில் வந்து இங்கே நின்று உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நான் நிக்கிலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
நிக்கில் எப்பயாவது மீட்டிங் பண்ணி ஏதாவது பண்ணணும் சொல்லும்போது கரெக்டாக கின்னஸ்க்கு அமைஞ்சது. தேங்க்யூ நிக்கில். நான் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து எங்களுக்கு பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு பப்ளிசிட்டி டைம் வந்து 26th to 3rd வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மீடியாவுக்கு பப்ளிசிட்டி பண்ணலாம். டிவியில் நியூஸில் வந்துச்சு, இங்கேயும் வந்துச்சு, ஹிந்தி நியூஸ்லேயே வந்துச்சு. பட் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல டைமில் கொடுத்தாதான் நீங்கள் வந்து நல்லா ஐ திங்க் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் டெக்னீஷியன்லாம் நீங்கள் தான் வளர்த்து விடணும். அண்ட் எனக்கு பத்திரிகைக்காரர்களுக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் நிறைய பேர் இவங்கள தெரியும், எனக்கு நிறைய பேர் தெரியும். ஹிந்துவில் லக்ஷ்மி அவங்கள தெரியும், அண்ட் கங்காதரன் சாரை நல்லா தெரியும். நிறைய பேர் ஆனந்த விகடன், குமுதம் எல்லாரையும் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நான் பழகுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுடைய பிஸி ஷெடியூலில் ஒரு கின்னஸ்க்கு ஒரு லேடிக்காக இத்தனை பேர் வந்து இத்தனை மீடியாக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா நிறைய இப்போ இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து வந்தோடனே வார்த்தை சொல்லணும். ஏன்னா ஒரு 2 நாளாக வந்து நேபாளில் வந்து பூமி அதிர்ச்சியில் எத்தனையோ பேர் ஜனங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அதுலேயே எனக்கு வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு மனசு கஷ்டமாக இருந்தது. பட் இதுலேயும் நாம் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தயவு இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ மெயின் உங்களுடைய தயவு வேணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் மீடியாக்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிக்கில் நோ வேர்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் நிக்கில். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக கலைஞர் டிவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் இந்த டைட்டில் வச்ச கலைஞருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எங்களுடைய எம்டி அமுதம் சார், ஏன்னா அவர் வந்து எது கேட்டாலும், ஏன்னா நாங்கள் கின்னஸ் வந்து அவங்கள லண்டன்லேருந்து வர வச்சு எல்லாம் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அளவு எடுக்கிறது கூட கவர்மெண்ட்லேருந்து ஆர்டிடெக் வந்து தான் அளவு எடுத்தாங்க. அந்த அளவுக்கு 3 பேர் ஜட்ஜாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. தேங்க்யூ. பார்க்கறதுக்கு ரூம் வந்து நேராக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் உள்ளே வந்து அப்படி நேராக இருக்காது. அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோர் ஒன்று இருக்கும், நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கேமராலேருந்து பார்க்கும்போது 2 டோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேமரா வந்து டோர் வந்து 5 அடி தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் டோர் வந்து 7 அடி இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு 2 டோர் நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கட்டம் தான் வந்து இல்லூஷனே மாற்றுறது. இப்போ நம்ம கிராஃபிக்ஸோ எதுவுமே கிடையாது. அவங்க பண்ணுறதுல ஒரு பர்சன் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஒரு பர்சன் ஹைட்டாக இருப்பாங்க. இதே கீர்த்தியும் சஞ்சீவ் வரும்போதும் கீர்த்தி இவ்வளோதான் இருந்தா சஞ்சீவ் அவ்வளோ ஹைட்டாக இருந்தாங்க. அப்படியே அங்கே ஆடவே முடியாது, எல்லாமே ஸ்லோப்பாக இருக்கும். அவங்க கூட சொன்னாங்க, ஏன் நீங்கள் இந்த பில்டிங்கை உடைக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் வேற இடத்துல பொருட்காட்சியில் வச்சு கிட்ஸ் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பண்ணலாமேன்னு சொல்லி அவங்க ஆக்சுவலி வந்து ஜூரி வந்து அவங்க வந்துட்டு வேலை முடிச்சுட்டு போவாங்க. பட் அவங்க இருந்து அந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் அவங்க ஆக்ஷன் கொடுத்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த ரூம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். இன்ச் பை இன்ச். இப்போ நீங்கள் 19 அடி அப்படின்னா மேலே 6 அடி, இங்கே வந்து 19 அடினா இங்கே 6.5 அடி, இங்கே பார்த்தீங்கன்னா 20 அடி. இந்த டிஃப்ரென்ஸில் தான் ரூம் கட்டணும். எல்லாம் சின்ன சின்ன விஷயம். இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இங்கே சின்னது பண்ணிங்கன்னா இங்கே பெருசு வைக்கணும். அப்போ தான் 2 ஃப்ரேமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அமேஸ் ரூம் இல்லூஷன். அது 10க்கு 8 அடினா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப சின்னது. பட் 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் கியூபி சைஸில் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட அந்த ஹைட்டு மட்டும் 20 அடி ஹைட்டுக்கு போச்சு. அது ஏவிஎம்ல ஏவிஎம்மோட ஹைட்டு 20 அடி. ஸோ அந்த ஹைட்டுக்கு லைட்டிங் பண்ண முடியாது, ஏன்னா லைட்டிங் உள்ள ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஃபுல் ரூம் க்ளோஸ்ட். ஒரே ஒரு சின்ன கேமரா மட்டும் நார்மல் லென்ஸில் கேமரா வச்சுட்டோம். ஸோ எல்லாமே கவர்ட். அந்த சின்ன டோரில் தான் டான்ஸஸ் உள்ளே வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் நாங்கள் வந்து டான்ஸ்க்கு ஐடியா கொடுத்து அதில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அவங்க வந்து ஒரு ஸ்பெக்ஸ் ஃபோர்க்ரவுண்ட் வந்து அப்படி பெருசாக போய் சேரும். அப்படி திடீர்னு ஒருத்தன் ஷார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் புன்னகை மன்னனில் வந்து நீங்கள் கமல் சாரும் ஒரு குழந்தை அழும். அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும் போதும் கமல் சார் வேடிக்கைலாம் காமிப்பாங்க. லாஸ்ட்டில் ஸ்ரீவித்யா மேடம் வந்து அடிப்பாங்க. இதை வந்து நாங்கள் அப்படியே உள்ட்டா மாட்டோம். சார்லி சாப்பினும் ஒரு பொண்ணும், அந்த பொண்ணு குள்ளமாக இருக்கும். அந்த பொண்ணு அழு, நான் குள்ளமாக இருக்கேன், நீ ஏன் குள்ளமாக இல்லைன்னு சொன்னால் அவன் போய் குள்ளமாக போவான். குள்ளமாக போயிட்டு ஆடிட்டு இருக்கும். அவன் மேலே வந்து இந்த பொண்ணு அழும். உடனே நான் ஸ்ரீவித்யா கேரக்டர் மாதிரி வந்து அடிப்பேன் அந்த பொண்ணை. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாங்கள் ஒரு சாங்காக பண்ணோம். நான்-ஸ்டாப் 40 மினிட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். மொத்தமே கிட்டத்தட்ட 6 கப்பிள் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பார்த்தது 4 கப்பிள்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 3rd கம்மிங் சண்டே வர சண்டே வந்து 7:30க்கு நீங்கள் பார்க்கலாம். 10
கண்டிப்பா போகும் நான் நினைக்கிறேன். நீ ஆடியன்ஸுடைய நேயர்களுடைய ஆதரவு எவ்வளவு கொடுக்க கொடுக்க நாங்க புதுசா கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க 10-1 இப்போ டான்ஸ் அப்படின்னு சொல்றது மேக்சிமம் நம்ம வந்து ஒரு பரதத்துல இருந்து வந்ததுதான் எல்லா டான்ஸும். இப்போ நம்ம வந்து ஹிப்ஹாப் ஜாஸ் எல்லாம் சொல்றோம், எல்லாமே பரதத்துல வந்த டான்ஸ் தான் எல்லா டான்ஸும். ஸோ நம்மளுடைய டான்ஸை வந்து ஒரு ஃபாரினர்ஸோ யாராலையும் ஆட முடியாது, ஆனால் அவங்களோட டான்ஸை நம்மளால ஆட முடியும். அதுதான் நம்மளுடைய, அதுவும் பர்டிகுலரா தமிழ்நாடு டான்சர்ஸ், சென்னை டான்சர்ஸ் அவங்க கிட்ட. ஏன்னா நார்த் இந்தியன் ஆர்டிஸ்டே சொல்லியிருக்காங்க சென்னையில் இருக்கிற டான்சர்ஸ் மாதிரி யாருமே ஆட முடியாது. ஸோ இது வந்து நம்ம வந்து மேக்சிமம் எவ்வளோ ஆட முடியும், 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம், பேலே பண்ணலாம், இல்லை பால்ரூம் பண்ணலாம். ஆனால் இதை நம்ம எப்படி டிஃப்ரெண்டா, அப்போ ஒரு ஏர்போர்ட் செட் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற கான்செப்ட் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நான் செட்டுக்குள்ள செட்டு பொண்ணு தான் அந்த இல்லூஷன் ரூமுக்கு நாங்கள் ஒரு டான்ஸ் மாதிரி வச்சோம். கண்டிப்பா திடீர்னு ஒரு உருவம் சின்னதா தெரியும் உங்களுக்கு, ரூம் நார்மலா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் நாங்கள் அந்த லாஸ்ட்ல வந்து எப்படிலாம் கட்டியிருக்கோம்னு காமிப்போம், பில்டிங்லாம் பண்ணுறது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே ஃபோர்கிரவுண்டில் பயங்கர ஹைட்டாக இருப்பான், ஷார்ட்டாக இருப்பாங்க. திடீர்னு ஃபோர்கிரவுண்டில் பார்த்தா ரொம்ப பெரிய உருவத்தில் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக. இது ஷார்ட் அண்ட் ஹைட் உடைய இல்லூஷன்ஸ். ஃபோர்கிரவுண்ட்லேருந்து ஒரு சின்ன குட்டி கண்ணாடி போகும், ஆனால் பெரிய கண்ணாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். இது வந்து கிராஃபிக்ஸ் கிடையாது, இது மெயினாக வந்து நோ கிராஃபிக்ஸ். இது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தான் அந்த பார்வை. இல்லை அப்படி பண்ண மாட்டோம், இது வந்து அவங்களுக்காக தான் நாங்கள் 40 மினிட்ஸு, அதனால கேப் விட்டு விட்டு. அதே மாதிரி இப்போ ஒரு அதில் ஒரு இல்யூஷன் பண்ணியிருக்கோம், ஒரு டாகுடைய ஃபேஸ் வந்து டாகே கிடையாதுங்க, வெறும் அட்டையில் வந்து இப்படி தான் இருக்கும், வெறும் அட்டை. ஆனால் உங்களுக்கு பார்க்கும் போதும் மிஸ்டர் கூகுள் தான் பண்ணாரு, ஆனால் அந்த நாய் வந்து உங்களை இப்படி திரும்பி 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 பார்க்குற மாதிரி இருக்கும், தெரியவே தெரியாது. தட் இஸ் அ இல்யூஷன். அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட 6 அடி ஹைட் அது. இவங்க டான்ஸ் ஆடும்போது நாங்கள் அந்த ஒரே கேமராவில் அப்படியே அந்த கேமராமேன் குரு தான் எங்களுக்கு அசிஸ்டன்ட் குரு, அதாவது ஜெய்வேலுடைய அசிஸ்டன்ட் குரு தான் பண்ணார். அப்படியே கையில் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த டாக் வந்து அழகாக திரும்புகிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஆக்சுவல் ஒன்றுமே கிடையாது, வெறும் அட்டை. ஸோ அதை ரிவீல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஒரு இல்யூஷன்ஸை டிஃப்ரெண்டாக, டான்ஸை நம்ம எப்படி டிஃப்ரெண்டாக காமிக்கணும் காமிச்சோம். ஏன் ஐடியானா இப்போ எல்லாரும் கேட்பாங்க, நம்ம எவ்வளோ டான்ஸ் கொடுத்தாலும் யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா சார், வேற ஏதாவது புதுசாக பண்ணும்போது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், என்ன பண்ணணும். ஆக்சுவலி வந்து இந்த கின்னஸ் கிடைச்ச உடனே நான் வாட்ஸ்அப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு போட்டோன்னே பிரபு கூட ஃபோன் பண்ணார், பிரபுதேவா எப்படி பண்ணீங்க அப்படி கேட்டாங்க. அப்போ நான் டீட்டெயில்ஸ் சொன்னேன். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்சது, ஒரு நாங்கள் சென்னையில இருந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் லேடி நம்மளால என்னெல்லாம் புதுசாக கொண்டு வரலாம். இப்போ அமெரிக்காவில் அவங்க கூட வந்து 10/8 தான் பண்ணியிருக்காங்க, 4000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணல. ஸோ எங்களுக்கு அந்த ஐடியா, நான் வந்து எப்பயுமே ஏதாவது புதுசாக பண்ணணும், எனக்கு வந்து ப்ரோக்ராம் ஹிட்டு அதெல்லாம் கிடையாது, என்னுடைய டான்ஸ் தொழில் நான் என்ன புதுசாக கொண்டு வர முடியும். இப்போ அவங்க சொன்னாங்க டான்சர்ஸ் யூனியனில் இது வரைக்கும் யாருமே கின்னஸ் வாங்கலை, நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் யோசித்தேன் என்ன பண்ணலாம். எனக்கு சைடில் எல்லா பேக் போன், ஒரு பொண்ணால் நடக்கவே நடக்காது, எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அது இல்லாமல் என்னோட டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 8 வருஷமா ஒருத்தர் கூட மாறாமல் என் கூட இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பண்ணாதானே உங்களுக்கும். இப்போ இந்த கின்னஸ் வந்தனால தான் உங்களெல்லாம் எனக்கு இன்னைக்கு மீட் பண்ண முடிஞ்சது, இல்லைன்னா நான் மீட் பண்ண மாட்டேன், ஏதோ ஷோ பண்ணிட்டு போயிடுவோம். அது பிருந்தா மாஸ்டர் தான் கேட்கணும், பண்ணலாமா. ஏன்னா நான் சினிமா விட்டுட்டு, ஏன்னா நான் ஃபுல்லாகவே ஏதாவது புதுசாக பண்ணோன்னே கண்டிப்பாக இதை பார்த்து கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் டான்ஸே கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே நாங்கள் லைட்டிங் கூட ஒரு ஆட் லைட் ஃபீல் தான் கொடுத்துருக்கோம், நார்மல் ரியாலிட்டி லைட்டிங் பண்ணல. நார்மல் ஒரு ஆடுக்கு எப்படி லைட் பண்ணுமோ, ஏன்னா உள்ள ஒரு லைட் கூடாது, ஃபுல்லாக நாங்கள் ஒயிட் கிளாத் போட்டு, அந்த ஒயிட் கிளாத் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் மாதிரி தான் தெரியும், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் மாதிரி தான் தெரியும். ஸோ எல்லாமே டே லைட்ஸ் மாதிரி போட்டுட்டு தான் நாங்கள் லைட்டிங் ஃபுல்லாகவே பண்ணுவோம். இல்லை கண்டிப்பாக, ஆக்சுவலி நான் இந்த விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த டான்ஸ் ஷோ நான் ஒத்துக்கிட்ட உடனே, ஏன்னா சினிமாலேருந்து சின்ன திரை நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது, சின்ன திரைக்கு போன உடனே சரி இந்த ஷோ பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து என்னோட கண்டிஷன் நான் சொன்னேன், சார் டான்ஸ் மாஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது செட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ராஜாவின் பார்வை சொல்லும்போது உங்களோட நாங்கள் ஒரிஜினல் ஹார்ஸே வர வச்சு ஆட வச்சோம் நாங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் டைட்டில் என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் ஏதோ 4-5 இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதினேன், நம்மளுக்கு தெரிஞ்சது டான்ஸ் 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 ஃபார் பியூட்டிஃபுல் டான்ஸ் ஏதோ தான் எழுதியிருந்தோம்.
அப்போ வந்து ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கலைஞர் டிவி அன்னைக்கு தான் இனாகுரேஷன் February 15th. அப்படி இருக்கும்போதும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நான் பார்க்கலாம் அவரை. அப்போ அமுது சார் சொன்னார், இல்லைல்ல கலைஞர் வந்து இங்கிலீஷை டோட்டலாக அவாய்ட் பண்ணி மானாட மயிலாடன்னு சொன்னார். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஐயோ மானாட மயிலாடவா, ஐயோ நானே ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணுறேன், ஐயோ ரொம்ப பயந்து சார்ட்ட சார் அப்படின்னா ஐயா சொல்லிட்டார். ஆனால் சத்தியமாக சார் இப்போ நான் பெருமைப்படுறேன், ஏன்னா ஜீனியஸ். நான் ஒரு பெட்ரோல் போட போகிறேன், என்னோட கிளாஸ் கூலிங் கிளாஸ் இருக்குது, ஒரு சின்ன பையன் ஒரு 8 வயசு பையன் இது போடுறான், பெட்ரோல் போட்டு டீசல் போட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான், மானாட மயிலாடு. அப்போதான் கலைஞருடைய இதே தெரிஞ்சுது அந்த பேர். இப்போ வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் கேர்ள் வந்து தமிழ்ல பேசுறா பாத்தீங்களா, கின்னஸ் அவார்ட் மானாட மயிலாட சீசன். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், அவங்க வார்த்தையில, அவங்க இங்கிலீஷ்கார வார்த்தையில தமிழ் பேச வச்சுட்டோம்ல. ஸோ அது வந்து கண்டிப்பா கலைஞருக்கு தான் போய் நான் சேரும். கண்டிப்பா அவர் வந்து பேர் வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் உப்பு கூட என்னை பார்த்தா, நீ தானே டைட்டில வேண்டாம் சொன்னேன்னு அப்படின்னு. ஆமா ஐயா நான் தான் பண்ணேன், பட் தப்பு. அப்பதான் நான் நினைச்சேன், ஜீனியஸ் தான். என்ன ஒரு மதிப்பு, எத்தனை வருஷங்கள் இருந்து தமிழை இன்னும் மறக்காம. அதே மாதிரி நீங்க எங்களோட மாநாட மயிலாட பாத்தீங்கன்னா, பிகினிங் கூட நாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல பேச மாட்டோம், ஃபுல் கவிதை இருக்கும். கீர்த்தியும் சஞ்சீவ் பேசுவாங்க. அது வந்து என்னோட பிரதரின்லா மிஸ்டர் முகுந்தன் தான் வந்து எழுதுவார், அழகான தமிழ். ஸோ நம்ம தமிழை மறக்க முடியாது, மேக்சிமம் தமிழ்லேயே தான் நாங்க வந்து மாநாட மயிலாடோட ஹைலைட்டே தமிழ் தான். தப்பு இல்லையே, இப்போ நார்மலா வேற யாரையும் கிண்டல் பண்ணலையே, நான் கலாம் மாஸ்டர் கிழின்னு சொல்றதுனால தானே கிண்டல் பண்றாங்க. இப்போ ரஜினி சாரை பார்த்தா இப்படி பண்றாங்க, ஏன்னா ரஜினி சார் பண்ணனால பண்ணாங்க. ஸோ எப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ, நான் எப்பயுமே நினைப்பேன், அது வந்து என்னோட குருநாதர் சொன்ன விஷயம், எப்போ உன்னைய கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அப்பதான் அந்த ஜனங்களுக்கு கலாம் மாஸ்டர்னு ஒரு பொம்பளை இருக்கா. ஸோ கிரிட்டிசைஸ் தப்பே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேன். கிளின்னு சொல்லுவாங்க, எந்திரிச்சு கை தட்டுவாங்க, ஆம்பளை வந்து பொம்பளை வேஷம் போட்டு பண்ணோம், தப்பு கிடையாதுப்பா. நீ என்னை வந்து ப்ரொமோட் பண்ற, ஸோ நான் ஃப்ரீயா நீ எனக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லுவேன். கரெக்டு தானே? சரி, எல்லாமே ப்ரொமோஷன் தான் சார். நாம வந்து எதையுமே தப்பா எடுக்கக்கூடாது. பாவம் அவன் பொழைக்கணும், அவன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஏனால் அவன் பொழைக்கிறான்னா நான் அவனுக்கு வந்து சந்தோஷப்படுவேன். நீ என்னை கிரிட்டிசைஸ் எவ்வளோனா பழக, ஆனா உனக்கு காசு வருது, அதுக்கு காசு வாங்கிக்கோ, அப்படிதான் நினைப்பேன். எப்படி கிரிட்டிசைஸ் விஐபிங்களுக்கு மட்டும்தான் வரும், யாருக்குமே இப்போ ரோட்ல யாராவது போனா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால எனக்கு கிரிட்டிசைஸ் நான் ரொம்ப ஏத்துப்பேன். ஆனா இல்ல என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவு மீறினால் சொல்லுவாங்கல்ல, அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க. அளவு மீறும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், டான்ஸை கெடுக்காதீங்க. நடனம் சொல்றது வந்து ஒரு கடவுள் கொடுக்குற கிஃப்ட். இப்போ எனக்கு வந்து எங்க அம்மா டான்ஸ் ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்கல, ஆனா ஒரு டான்ஸ் வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் வராது. அந்த டான்ஸை, நடனத்தை கேவலப்படுத்தாதீங்க. நீங்க என்ன பண்ணிக்கோங்க கிண்டல், ஏன்னா நான் ஒரு சீனியர், நான் வந்து டிவியில ஒரு ஜட்ஜா இருக்கேன், என்னை கிண்டல் பண்ணிக்கோ, டான்ஸை கிண்டல் பண்ணாது. நீ டான்ஸை கிண்டல் பண்ணா நடராஜனே கிண்டல் பண்ற மாதிரி தான். ஸோ அது யாருக்கு அந்த கலை ஆர்ட் வந்து எல்லாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஸோ இப்போ நான் ஒரு காலேஜுக்கு போனாலும் என்னை வந்து பேசுறதோட ஃபர்ஸ்ட் கிளின்னு சொல்லுங்க, அப்புறம் பேசுங்கன்னு சொல்லுவான். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை.